Good morning pa. Audio கேக்குதா? Audio கேக்குதா clear-ஆ? Okay, thank you. சரி. So நேத்து என்ன பார்த்தோம்? boat related sumsலாம் பார்த்தோமா? இன்னைக்கு அதே time and distanceல train related questionsலாம் பார்க்க போறோம். So இந்த trainலயுமே நம்ம யூஸ் பண்ண போற ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸோ இதை தான் மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ட்ரெயின் இல்லை காரு இல்லைனா ஏதாவது வெஹிக்கிளோடைய ஸ்பீடு கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம். மேஜராக ட்ரெயின் ரிலேட்டடில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ அப்படின்ற கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் எனக்கு இங்கே நிற்கிற மேன், ஸோ இந்த மேனை பாஸ் பண்ணி போகுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லை எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஸோ இந்த ட்ரெயின் எனக்கு இந்த மேனை 10 செகண்ட்ஸில் பாஸ் பண்ணுது, ஓகேவா. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்னு கொடுத்துருவாங்க, அதாவது 5 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் இருக்கும். இப்போ இதுதான் ட்ரெயின். இந்த ட்ரெயின் இந்த மேனை பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எப்போ நம்ம இந்த ட்ரெயின் இந்த மேனை பாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெயின் லென்த் இதுதான்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் லென்த் இந்த மேனை பாஸ் பண்ணி போகிறாங்கன்னு எப்போ சொல்லுவோம், இந்த ட்ரெயின் இங்கேருந்து இந்த மேன்லேருந்து பாஸ் பண்ணி இப்படி வெளியே போனதுக்கப்புறம். அப்போது இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் ட்ரெயினை, அந்த ட்ரெயின் லென்த் என்னவோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். ஏன்னா இந்த மேனோட லென்த்து ரொம்ப கம்மி, ஸோ டக்குன்னு இங்கேருந்து பாஸ் பண்ணி போயிடுவோம். ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயினுடைய லென்த்து. இப்போ இதுவே எனக்கு இந்த மேன் இல்லாமல் இதே மாதிரி மேனுக்கு பதிலாக போலுக்கு பதிலாக ட்ரீ அப்படின்னு எது கொடுத்தாலுமே நமக்கு அதனுடைய டிஸ்டன்ஸு இல்லை லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எனக்கு ட்ரெயினோட லென்த்து அவ்வளோதான். இப்போ ட்ரெயின் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக கடந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் ட்ரெயினு, இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை கடந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னு எப்போ சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரெயின் இங்கே உள்ள இந்த பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் லென்த்து வெளியில் இப்படி க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மை க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ட்ரெயின் கிராசஸ் அ பிளாட்ஃபார்ம் இன் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்து ப்ளஸ் இந்த ட்ரெயினோட லென்த்து. ஸோ அதுதான் இந்த கண்டிஷனில் என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இங்கே என்னது ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்து. இப்போ இதுவே எனக்கு பிளாட்ஃபார்முக்கு பதிலாக அவங்க எப்படி கொடுக்கலாம்னா டனல்னு கொடுக்கலாம். ஸோ டனல் கிராஸ் பண்ணிடுச்சுன்னு எப்போ சொல்லுவோம், அந்த டனலோட லென்த் ப்ளஸ் அந்த ட்ரெயின் லென்த்து. இப்போ அதே மாதிரி பிரிட்ஜு, சப்வே எது கொடுத்தாலுமே நம்ம என்ன தான் சொல்லணும், அந்த ட்ரெயினோட லென்த் ப்ளஸ் அந்த சப்வே லென்த் இல்லை பிரிட்ஜ் லென்த்து. இப்போ கன்சிடரபிள் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்த்தை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரெயின் லென்த்தையும் சேர்த்து ட்ராவல் பண்ணும். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இப்போ இங்கே லென்த் ரொம்ப கம்மி மேன், போல், ட்ரீலலாம். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லென்த்தை நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருவோம், அதாவது நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இது 2 கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நமக்கு நிறைய பேரலல் ட்ராக்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ எனக்கு ட்ரெயின் இந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கு, ஸோ இன்னொரு ட்ரெயின் எனக்கு ஆப்போசிட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த மாதிரி டைமில் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன இருக்கும். ஸோ இங்கேயும் சேம் தான், அங்கே பிளாட்ஃபார்முக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அப்போ இந்த ட்ரெயின் என்ன பண்ணும், எப்போ 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம், இந்த ட்ரெயின் இங்கே இந்த செகண்ட் ட்ரெயின் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ட்ரெயின் லென்த் 1 வரைக்கும் வெளியில் போகணும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் இது ஃபஸ்ட்டு ட்ரெயின், இது செகண்ட் ட்ரெயின் அப்படின்னு வச்சுட்டா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் எப்போ செகண்ட் ட்ரெயினை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவோம், இந்த ட்ரெயின் லென்த் 2 இதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ட்ரெயின் லென்த் 1ஐயும் எனக்கு கடந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ட்ரெயின் 1 ட்ரெயின் 2வை பாஸ் பண்ணி முடிச்சிருச்சு இல்லை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரலல் ட்ராக்காக இருந்தாலுமே எப்போ எனக்கு இது 2 கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறப்போ என்ன தான் வரும் அப்படின்னா ட்ரெயின் லென்த் +1 +2. ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு கொடுத்துட்டாலே நமக்கு கொஷினில் என்னென்ன லென்த் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா. ஸோ இது டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ டைப் 1ல் நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்த டைப் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்பீடு வச்சு கேட்பாங்க, ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னது, ஸ்பீட்னா நார்மலாக நம்மளோட
இப்போ நம்ம நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீடு இல்லை எவ்வளோ வேகத்துக்கு நடக்கிறோம், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் அப்படின்றது தான் ஸ்பீடு. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் நடக்கிறாரு அப்படின்னா நம்ம 2 பேரோட ஸ்பீடை கம்பேர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ மேலே கொடுத்த கண்டிஷன்லலாம் மேன் வந்து ஒரே இடத்துல நின்னாரு, கரெக்டாக? இப்போ அந்த மேன் ஒரு சர்டைன் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றதான் யூஸ் பண்ணுறதா இருக்கும். இப்போ ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு 5 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். மேன் வந்து எனக்கு 1 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க சேம் டைரக்ஷனில் அப்படின்னு கொடுத்துட்டா இங்கே ஸ்பீடு என்ன இருக்கும்? சேம் டைரக்ஷனில் அப்படின்றப்போ என்ன இருக்கும் ஸ்பீடு? ஃபஸ்ட்டு நமக்கு 2 பேரும் ஒரே ஸ்பீடில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மேன் 1 இருக்காங்க, இங்கே ஒரு மேன் 2. 2 பேரும் இப்போது இவர் ஒரு 2 m/s, இவரும் 2 m/s நடக்கிறாரு. அப்படி நடக்கிறப்போ எனக்கு வந்து இங்கே ஓவர் டேக்கிங் இல்லை கிராசிங் நடக்குமா நடக்காதா? இவங்க 2 பேரும் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஒரே ஸ்பீடில் போகிற வரைக்கும் கிராசிங் நடக்காது இல்லையா? நமக்கு ஓவர் டேக்கிங் எப்போ நடக்கும்? ஹைவேலெலாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இங்கே ஒரு கார் இல்லை போயிட்டுருக்கோம், இன்னொன்று கார் வந்து இங்கே போயிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது எனக்கு இதை ஓவர்டேக் பண்ணுறாங்க, இது ஏபிசி. இதை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணும்? இந்த ஸ்பீடை விட இவங்க ஜாஸ்தியாக வரணும், வந்து தான் என்ன பண்ணுவாங்க? இங்கே ஓவர்டேக் பண்ணி இப்படி போவாங்க, கரெக்டாக? அப்போ இவங்க 2 பேரோட ஸ்பீடு எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர்டேக்கிங் நடக்காது. ஓவர்டேக்கிங் நடக்கவே நடக்காது. இப்போ எனக்கு 2 பேரோட ஸ்பீடு வெவ்வேறையாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே 4 m/s, இங்கே 2 m/s. இப்போ ஓவர்டேக்கிங் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். எதனால் நடக்கும்? இவர் வந்து எனக்கு இவரை விட எக்ஸ்ட்ரா 2 m/s போகிறாரா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 m/s தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஓவர்டேக்கிங் நடக்கும். ஸோ அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது இந்த எக்ஸ்ட்ரா 2 m/s. அப்போ எனக்கு சேம் டைரக்ஷனில் இங்கே ட்ரெயின் இங்கே மேனு போயிட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே ஓவர்டேக்கிங் எதனால் நடக்கும்? இந்த 2த்துக்கும் இவர் வந்து இந்த ட்ரெயின் வந்து எனக்கு மேன் ஸ்பீடை விட 4 km/h ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 4 km/hனால நமக்கு ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணிட்டு போகும் இல்லை கிராஸ் பண்ணிட்டு போகும். அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி போடணும். இப்போ இதுவே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து 4 m/s வந்துட்டுருக்காரு. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே ஒருத்தர் 2 m/s வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே இவர் இந்த பக்கம் போயிட்டுருப்பார், இவரும் இந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க. அப்போ 2 பேருமே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னது? இவர் ஸ்பீடு 2 பேரோட ஸ்பீடும் சேர்ந்து தான் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பாயிண்டில் மீட் பண்ணி கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது என்ன வந்துடும்? ப்ளஸ் பண்ணணும், கரெக்டாக? அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீடு ப்ளஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு பண்ண வேண்டியது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2-3 டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஆட் தான் பண்ணணும். ஸ்பீடு நமக்கு சேம் டைரக்ஷன்னா மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3வது என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் தான். இங்கே என்ன வந்துடும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு போடணும். ஸோ இங்கே டைம் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை பிரித்து கொடுத்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 km இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 10 km எனக்கு 2 km வந்து எனக்கு 3 km/h ஸ்பீடில் நடந்தாங்க. அதுக்கப்புறம் 5 km வந்து 2 km/h ஸ்பீடில் நடந்தாங்க. மிச்சம் இருக்கிற 5 km வந்து எனக்கு 1 km/h ஸ்பீடில் நடந்தாங்க அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்பாங்க. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் வேணும்னா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டைம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? திரும்ப இங்கே டோட்டல் டைம் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸில் டோட்டல் டைம் என்ன பண்ணுவோம்? திரும்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு போடணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்து தனித்தனியாக போகணும். 2/3 + 5/2 5/1 அப்படின்னு போட்டு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4வது டைப் ஆஃப் சம் எப்படி இருக்கும்னா எனக்கு லேட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஒருத்தர் 8 km/h ஸ்பீடில் நடக்கிறாரு. அப்படி நடக்கிறப்போ என்னவாகுது அப்படின்னா யூஸ்வலாக போகிற டைமை விட 40 நிமிஷம் லேட்டாக போகிறார். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக போகிற டைம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 40 நிமிஷம் லேட்டாக போகிறார்.
இப்போ இதுவே அவர் 16 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு போயிட்டுருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, எப்பயும் போகிற டைமை விட 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரு. ஸோ இது வந்து 40 minutes லேட், இது வந்து 10 நிமிஷம் இயர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு யூஸ்வலாக அவர் போகிற டைம் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அதே தான். பட் இங்கே என்ன பண்ணணும், இந்த டைமுக்கு எக்ஸ் ப்ளஸ் 40, லேட்டுனா ப்ளஸ் பண்ணிக்கணும், இயர்லினா மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் நம்ம எப்பயும் எப்படி பண்ணுவோம், ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் ப்ளஸ் மைனஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே யூனிட்டுக்கு மாற்றிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். அங்கே டிஸ்டன்ஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஸ்பீட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா சரியாயிடும். ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பெருசாக இல்லை. இப்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரேராக ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஆர்ஆர்பிலையுமே ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. கேட்டாலுமே ஒரு கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகேவா. அதுவும் இந்த லேட் இயர்லிசம் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, மீட்டர் பர் செகண்ட் டு கேஎம்பிஹெச் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது, கேஎம்பிஹெச் டு மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னது, அவ்வளோதான். ஓகே. ஸோ கொஷின்குள்ளே போயிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A train is traveling at a rate of 45 kmph. How many seconds will it take to cover a distance? ஸோ டைம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்பீடு டிஸ்டன்ஸு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு மட்டும் போட்டால் போதுமா. ஸோ யூனிட் மட்டும் பார்த்துக்கணும். இங்கே என்னது செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இங்கே என்னது 4/5 கிலோமீட்டர், இங்கே என்னது 45 kmph. ஸோ 45 இது என்னது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஹவரில் இருக்கிறத இப்போ என்னவா மாற்றணும் அப்படின்னா செகண்ட்ஸில் மாற்றணும். ஸோ ஹவரில் இருக்கிறத செகண்ட்ஸை மாற்றினா கிலோமீட்டர் பெர் ஹவர்னா கிலோமீட்டர் ஹவர் மேலே போயிடும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இன்ட்டு 3600ன்னு போட்டால் போதுமா. ஸோ 4/5/45. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, ட்ரெயின் ட்ராவலிங் அட் அ ரேட் ஆஃப், அப்போ ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து 4/5 கிலோமீட்டர். இப்போ டைம் வேணும் அப்படின்னா நமக்கு என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 4/5 ஸ்பீடு வந்து 45. இது என்ன யூனிட்டில் கிடைக்கும், ஹவரில் கிடைக்கும். நமக்கு ஆப்ஷனில் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ 4/5 இன்ட்டு 45, இங்கே என்னது இன்ட்டு 3600 செகண்ட்ஸ்க்கு. ஸோ 3600. ஸோ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணி பார்த்தா இங்கே என்ன வந்துடும், 1ல் 3 மிச்சம் 1. ஸோ 15, இங்கே 1200. திரும்ப என்ன பண்ணலாம், இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 240. திரும்ப 3 டேபிள்னா இது என்னது 5, இது 80. திரும்ப 5 டேபிள்னா 1 6. ஸோ 16 இன்ட்டு 4 24 to 64 seconds. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. An aeroplane covers a certain distance at a speed of 240 km per hour in 5 hours. To cover the same distance in 1/2/3 hours, it must travel at a speed of அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்னது, எனக்கு ஒரு ஸ்பீடு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு டைம் கொடுத்துட்டு ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஸ்பீடு டைம் ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாமா, சேம் டிஸ்டன்ஸ்ன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ சேம் டிஸ்டன்ஸ்னால் ஸ்பீடு என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா இங்கே 245 hours. ஸோ 240க்கு 5 hours. செகண்ட் கொஷின். ஸோ ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ 240க்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 5 hours. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் கீழே தானே போடணும். ஸோ 240/5. அடுத்தது எனக்கு என்னது 1/2/3 hours அப்படின்னு இருக்குது. ஸோ 1/2/3 ஹவர்ஸ்னால் 5/3. இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக ஃப்ராக்ஷனாக மாற்றினா 5/3. ஸோ அதுக்கு ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 5/3, இங்கே ஸ்பீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அப்போ இந்த 5 கேன்சல் ஆகிடுமா, 1/3. ஸோ 240/x ஈக்குவல் டு 1/3. அப்போ x ஈக்குவல் டு 240 × 3. இதெல்லாம் என்ன யூனிட்டில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 240 என்ன யூனிட்டில் இருக்குது, கிலோமீட்டர். இது வந்து ஹவர்ஸில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இப்போ நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்லனா ஆன்சர் என்ன வரும்,
720. 720 kmph. So 720 option D. The train travels 100 meter long is running at a speed of time in which it passes a man standing near the railway line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டைமில் ஒரு மேன் சைடில் நிற்கிறாங்க, அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெயினோட லென்த்து கொடுத்துட்டாங்க. ட்ரெயினோட லென்த்து தான் இங்கே என்னது நமக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு 100 மீட்டர், ஸ்பீடு வந்து 30 kmph. ஸோ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் மாற்றிக்கணும். இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே kmph இருக்குது. ஸோ டைமு தான் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். ஸோ தேர்டு கொஷின், டிஸ்டன்ஸ் 100 மீட்டர், அதாவது ட்ரெயின்லேருந்து தான் இங்கே டிஸ்டன்ஸு. ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க, 30 kmph. இப்போ டைம் தான் எவ்வளோ டைமில் எனக்கு அந்த மேனை க்ராஸ் பண்ணலாம். ஆப்ஷன் எல்லாமே என்ன யூனிட்டில் இருக்குது, செகண்ட்ஸில் இருக்குது, டைம் இன் செகண்ட்ஸு. ஸோ அப்போது இங்கே நமக்கு செகண்ட்ஸில் வேணும். kmph ஃபஸ்ட்டு மீட்டர் பர் செகண்டில் மாற்றிக்கலாமா, இன்ட்டு 5/18 வரும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 30 இன்ட்டு 5, 18 வந்து மேலே போயிடும். ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது 20, 0 0 கேன்சல். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6. ஸோ 6 இன்ட்டு 2, 12 seconds. If a man walks 20 km at 5 kmph, he will be late by 40 minutes. If he walks at 8 kmph, how early from the fixed time he will reach அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு, 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நடந்தார், ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் லேட் பை 40 minutes. அதுவே வந்து 8 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நடந்தார்னா அவரே இயர்லியாக ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ டைம் இயர்லியாக அப்படின்றது தான் கொஷின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூஷுவல் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இயர்லியாக எவ்வளோ ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் ஒரு 20/5 அப்படின்னு போட்டால் டைம் கிடச்சிருமா. ஸோ 20/5ன்னு போட்டால் 4 hour அப்படின்னு கிடைக்கும். இந்த 4 hour அப்படின்றது எனக்கு என்னது, யூஷுவல் டைமை விட 40 minutes லேட்டு. அப்போ 4 hour minus 40 minutesனு போட்டால் என்ன வரும், 4 hour minus 40 minutes. இல்லை 4 hour என்ன பண்ணலாம், ஃபோர்த் கொஷின். ஸோ யூஷுவல் டைமை விட 40 minutes லேட், லேட் பை 40. ஸோ இப்போ கொஷின் எப்போ 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் நடந்தா, டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர், ஸ்பீடு வந்து 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நடந்தார் அப்படின்னா அப்போ டைம் ட்ராவல் என்னது 20/5, 4 hours. இந்த 4 ஹவர்ஸ்ன்றது எனக்கு லேட் பை 40 minutes. அப்போ யூஷுவல் டைம் என்னது 4 hour minus 40 minutes. ஸோ 40 minutes ஹவராக மாற்றணும்னா 40/60. ஸோ 2/3 அப்படின்னு வரும். ஸோ 2/3 எல்சிஎம் எடுத்தோம்னா 12 minus 2, 10/3. ஸோ 10/3 ஹவர்ஸ் தான் யூஷுவல் டைம். இப்போ அடுத்து எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறாரு, 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் நடக்கிறாரு. ஸோ 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் நடக்கிறப்போ எனக்கு சேம் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். அப்போ எவ்வளோ டைமில் ரீச் ஆவார், டைம் வந்து 20/8ன்னு போட்டால் 10/4, 5/2. ஸோ 5/2 ஹவர்ஸில் ரீச் ஆவார். ஸோ இது யூஷுவல் டைம். இப்போ 5/2ல் ரீச் ஆகிறாரு, அப்போ எவ்வளோ இயர்லியாக ரீச் ஆவார் அப்படின்னு தெரியணும். அப்போ 10/3 minus 5/2. அப்போ 20 minus 15/6. ஸோ 5/6 hours. 5/6 hours என்னது இயர்லியாக போவார். ஸோ 5/6 hours நம்ம மினிட்ஸாக மாற்றணுமா, மினிட்ஸாக மாற்றினா இன்டூ 60. ஸோ அப்போ 15 minutes இயர்லியாக போகிறார். ஸோ 8 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போடுறப்போ இவ்வளோ டைமில் போய் ரீச் ஆகுறாரு. பட் யூஷுவல் டைமை விட எவ்வளோ இயர்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஷுவல் டைம்லேருந்து எவ்வளோ இயர்லின்னு மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 15 minutes. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த மேன் வாக்கிங் அட் அ ரேட் ஆஃப் 5 km per hour crosses a bridge in 15 minutes. The length of the bridge என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 5 km per hour, டைம் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க 15 minutesனு. லென்த் ஆஃப் த பிரிட்ஜ். ஸோ இங்கே பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது எனக்கு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த். இங்கே ட்ரெயின் லென்த் நமக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும், இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எனக்கு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த்தை
இங்கே என்னது ட்ரெயின் கிடையாது, இங்கே ட்ரெயின் கொடுக்கல, மேன் வாக்கிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே மேன் லென்த்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொடுத்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து பிரிட்ஜு மட்டும்தான். ஸோ பிரிட்ஜ் லென்த் மட்டும்தான். ஓகேவா? ட்ரெயின் ட்ராவல்டுன்னு கொடுத்துருந்தா தான் வந்து நமக்கு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த்னு வரும். இங்கே மேன் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறாரு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாரு? பிரிட்ஜ் லென்த் மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து பிரிட்ஜ் லென்த்து, ஸ்பீடு இன்ட்டு டைம்னு போட்டால் போதும். ஸோ ஸ்பீடு 5, டைம் வந்து 15, லென்த் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ 5 km/hல மீட்டர்னு மாற்றிட்டா 5 × 1000 இன்ட்டு 15 மினிட்ஸில் இருக்குது. மினிட்ஸை டிவைடட் பை 16 போட்டால் ஹவர் ஆகிடுமா? ஸோ 15/60. ஸோ 0 0 கேன்சல். அடுத்து இது 3 டேபிள்னா 2 5, அடுத்து இது 2 டேபிள்னா 50. ஸோ 5 × 5 × 5 125, 1250 மீட்டர். ஸோ யூனிட் தான் பார்த்துக்கணும். கிலோமீட்டரை இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிலோமீட்டரை மீட்டராக மாற்றிட்டேன். இந்த மினிட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஹவராக மாற்றிருக்கேன். ஸோ அதனால் 50/60. ஹவர் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்து 6th question. A man crosses a road 250 meters wide in 75 seconds. அவரோட ஸ்பீடு என்ன? ஸோ இது ஜென்ரலாக போட்டுடலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இது டைமும் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டால் போதும். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? என்ன யூனிட்டில்? km/hல. நமக்கு இங்கே மீட்டர்/செகண்டில் கிடைக்கும். அதை என்ன பண்ணணும்? km/hல மாற்றணும். ஸோ இன்ட்டு 15/8. ஸோ இது யூஷுவல் தான். ஸோ 250/75 இன்ட்டு 15/8. அடுத்த கொஷின். லென்த் ஆஃப் த ட்ரெயின் அண்ட் தட் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் ஆர் ஈக்குவல். லென்த் ஆஃப் த ட்ரெயினும் பிளாட்ஃபார்மும் ஈக்குவல் if with the speed of 90 km/h train crosses the platform in 1 minute, then length of the train என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கொஷின்னு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த ட்ரெயினும் பிளாட்ஃபார்மும் ஈக்குவல். ஃபஸ்ட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் லென்த் ஈக்குவல் டு பிளாட்ஃபார்ம் லென்த். எவ்வளோ மினிட்டில் க்ராஸ் பண்ணுது? 1 மினிட்டில் க்ராஸ் பண்ணுது. ஸோ if with the speed of 90 km/h train crosses the platform in 1 minute, ஸ்பீடு வந்து 90. ஸோ ஸ்பீடு வந்து 90 km/h. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ தென் த லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன? இப்போ இங்கே சேம் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னு போட்டுடலாம். இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து நமக்கு என்ன வரும்? பிளாட்ஃபார்மாக கிராஸ் பண்ணுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு நமக்கு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த்னு வரும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன போட்டுக்கலாம்? ட்வைஸ் ஆஃப் ட்ரெயின் லென்த் அப்படின்னு போட்டுக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 90, டைம் வந்து 1 மினிட்னு இருக்குது. ஹவரில் மாற்றினா 1/60. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, இது 3. ஸோ ட்ரெயின் லென்த் வேணும் அப்படின்னா இங்கே என்னது? இந்த 2 கீழே வந்துடும். ஸோ 3/4 என்ன யூனிட்டில் இருக்கும்? கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் என்ன யூனிட்டில் இருக்குது? ஆப்ஷனில் மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் வேணும்னா இன்ட்டு 1000. ஸோ 3 × 1000/4. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 8, மிச்சம் 2 5. ஸோ 250 × 3. அப்போ ஆன்சர் என்னது? 750 மீட்டர்ஸ். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான். கொடுத்த டேட்டாவை எழுதிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவலில் போடணுமா ரிலேட்டிவ் ஸ்பீடில் போடணுமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப் டிஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம். செகண்ட் டைப்பில் ரிலேட்டிவ் ஸ்பீட் டைப் வச்சு பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து 8th கொஷின். இங்கே 750. A train passes 50 meter long platform in 14 seconds and a man standing on a platform in 10 seconds. Speed of a train. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 50 meters long பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. பிளாட்ஃபார்ம் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு 14 செகண்ட்ஸ். இப்போ சைடில் இருக்க மேனையும் கிராஸ் பண்ணுது. அந்த மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வேணும்னா நமக்கு என்ன தெரியணும்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் அப்படின்னு தெரியணும். ஸோ இங்கே நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ 2 கண்டிஷனை தனித்தனியாக வச்சு போடலாம். ஸோ தனித்தனியாகவும் வச்சு போடலாம், சிங்கிளாகவும் வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சு போடலாமா? ஃபஸ்ட் என்னது? 50 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் லென்த் 50 மீட்டர். ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து 14 செகண்ட்ஸ். ஸோ பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் 14 செகண்ட்ஸ். அடுத்து மேன் இருக்காங்க. மேனை கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து 10 செகண்ட்ஸ்.
இப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தான் வந்து வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் வாங்க, பிளாட்ஃபார்ம் லென்த் டைமு, இங்கே மேனு டைமு. ஸோ பிளாட்ஃபார்ம் லென்த் டைம்னா ட்ரெயின் தான் க்ராஸ் பண்ணுது, கரெக்டாக? ஸோ ட்ரெயின் தான் க்ராஸ் பண்ணுது. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது ஃபஸ்ட்டு கண்டிஷனில்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த். இந்த மேனில் நமக்கு என்ன கண்டிஷன் வந்துடும்? மேனில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து நமக்கு ட்ரெயின் லென்த் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த ட்ரெயின் லென்த்தை மட்டும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு 10 செகண்ட் ஆகுது. இங்கே பிளாட்ஃபார்ம் லென்த்தோடு சேர்த்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் எனக்கு என்னவாகுது? 14 செகண்ட் ஆகுது. அப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு? 4 செகண்ட் டிஃப்ரென்ஸா? அந்த 4 செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? இந்த 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு தேவைப்படுது. புரியுதா? ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 15 வச்சுக்கலாமா? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 50 மீட்டர். இந்த 50 மீட்டரை கடக்கிறதுக்கு எனக்கு 4 செகண்ட் தேவைப்படுது. ஸோ 4 டைம். ஸோ இது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, இது டைம் 4. ஸ்பீடு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு எஸ் அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? லாஜிக் தான். இது மேனை பாஸ் பண்ணுறது எனக்கு ட்ரெயின் மட்டும் தான் பாஸ் ஆகும். ஸோ 10 செகண்டில் ஆகிடுது. இதை பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் சேர்த்து ட்ராவல் பண்ணுறதுனால 14 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போ 4 செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான் எதுக்கு தேவைப்படுது? இந்த 50 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஸோ 50 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 4 செகண்ட்ஸ். அப்போ ஸ்பீட் என்னது? 50/4 மீட்டர் பெர் செகண்ட். நமக்கு இங்கே ஆப்ஷனில் என்ன யூனிட்டில் இருக்குது? கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்துச்சுன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் இன்ட்டு 15/8 இல்லை சாரி 18/5. ஸோ 18/5. அப்போ இங்கே 10, அடுத்து இது 2, இது 5 அப்படின்னா இது 9. அப்போ இங்கே 45 kmph. ஸோ கான்செப்ட் ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இப்போ இது வரைக்கும் நடந்துறதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கான்செப்ட் கிளியரா? ஸோ சேம் கான்செப்ட் தான். சம்மு தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தெளிவாக எடுத்து எழுதிட்டோம்னாலே முடிஞ்சிடும். மேனுன்னு கொடுப்பாங்க, பைசைக்கிள், ஏரோப்ளைன், கார், எப்படி கேட்டாலுமே மாற்றி மாற்றி நம்ம படித்தா அதே கான்செப்ட் தான், வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. ஸோ அடுத்தது அத்லெட். அத்லெட் ரன்ஸ் 200 மீட்டர் ரேஸ் இன் 24 செகண்ட்ஸ். ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடு வந்து நமக்கு மீட்டர் பர் செகண்டில் வரும். ஜஸ்ட் கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றினா போதும். இது சிம்பிள் கொஷின் தான். அடுத்து கார் கோஸ் 10 மீட்டர் இன் அ செகண்ட், ஃபைண்ட் இட் ஸ்பீட். ஸோ 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு kmph கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் கன்வர்ஷன் தான். அடுத்ததும் இதே தான். அடுத்து 2 பிரிட்ஜஸ். இங்கே பாருங்கள், ட்ரெயின் ப்ராசஸ் 2 பிரிட்ஜஸ் ஆஃப் லென்த் 800 மீட்டர் அண்ட் 400 மீட்டர் இன் 100 செகண்ட்ஸ் அண்ட் 40 செகண்ட்ஸ். லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னது? 2 பிரிட்ஜ். ஒரு பிரிட்ஜோட லென்த்து 800, இன்னொரு பிரிட்ஜோட லென்த்து 400. ஸோ 800 மீட்டர் இருக்கிற பிரிட்ஜை 100 செகண்ட்ஸில் பாஸ் பண்ணுது. 400 மீட்டர் இருக்கிறத எனக்கு 60 செகண்ட்ஸில் பாஸ் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? லென்த் ஆஃப் த ட்ரெயினுக்கு லென்த் ஆஃப் த ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்டிஷனை வச்சு நம்ம தனித்தனியாக 2 இதுவாகவும் பண்ணலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்? 2 போன வாட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, இந்த மிச்சம் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் என்னது? 400 மீட்டர். அந்த 400 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 40 செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ 400 மீட்டர் கடக்கிறதுக்கு தான் எனக்கு அந்த 40 செகண்ட்ஸ் தேவைப்படுது. அப்போ இங்கே ஸ்பீடு என்ன வந்துடும் நமக்கு? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 400/40 அப்படின்னு போட்டோன்னா 10 மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைக்குமா? ஸோ ஸ்பீடு வந்து நமக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 400 அப்படி இல்லைன்னா 800 ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஸ்பீடு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம டைமும் இங்கே இருக்குது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ட்ரெயின் லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? ஸோ 12th கொஷின் ஃபஸ்ட் என்னது? நமக்கு ஒரு பிரிட்ஜோட லென்த். ஸோ பிரிட்ஜ் லென்த் 1 800 மீட்டர், இன்னொரு பிரிட்ஜ் லென்த் 2 400 மீட்டர். ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுக்கு 100 செகண்ட்ஸா? ஸோ 100 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ். ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து 100 செகண்ட்ஸ். இதை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து எனக்கு 60 செகண்ட்ஸ். இப்போ இதை என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயின் லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ பிரிட்ஜ் லென்த் 1 இந்த கண்டிஷனில் எனக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்னது? ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த். ஓகேவா? டிஸ்டன்ஸ் கவர்ட்.
equal to speed into time. ஏன்னா ஸ்பீடு தெரியாது, டைம் வந்து 100 செகண்ட்ஸ்னு தெரியும். இப்போ இங்கே அன்னோன் பாருங்கள், ஸ்பீடும் அன்னோன், எனக்கு இங்கே ட்ரெயின் லென்த்தும் அன்னோன். இப்போ இங்கே எழுதினாலும் அதே தான், ஏன்னா இதுவும் பிரிட்ஜ் லென்த்து தான். இங்கேயும் 2 அன்னோன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா, அந்த ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே நான் என்ன சொல்கிறேன், இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 400 மீட்டர். ஸோ அந்த 400 மீட்டரை எக்ஸ்ட்ரா, இந்த 400 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே எனக்கு எக்ஸ்ட்ரா 40 செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ 400 மீட்டரை 40 செகண்ட்ஸில் கிடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு செகண்டில் என்ன வந்துடும், ஸோ ஸ்பீடு என்ன கிடச்சிரும், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ 400/40. அப்போ நமக்கு ஆன்சர் 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இந்த ஸ்பீடு அன்னோன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு அன்னோன் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே ட்ரெயின் லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, ட்ரெயின் லென்த் ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த் 800 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது மீட்டரில் தான் இருக்குது. ஸ்பீடு இப்போ இங்கே என்னது 10 மீட்டர் பர் செகண்ட். டைமிங் இங்கே என்னது செகண்ட்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 100. அப்போது இதை சால்வ் பண்ணால் இங்கே என்ன வந்துடும், 10 1000 இது 1000 மைனஸ் 800. ஸோ ட்ரெயின் லென்த் என்னது கிடச்சிரும் 200 மீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 12th கொஷினுக்கு ஆன்சர் 200 மீட்டர். ஓகேவா, கொஷின் பார்த்ததும் தான் ஏதோ நிறைய டேட்டாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், 2 ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது train is 125 meter long. If the train takes 30 seconds to cross a tree by the railway line, then the speed of the train கேட்குறாங்க. ஸோ இங்கே ட்ரீயை தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ட்ரெயின் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் என்னது, ட்ரெயின் லென்த்து தான். ஸோ அப்போ ட்ரெயின் லென்த்து 125 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டி தெரிஞ்சிருச்சு, டைம் தெரிஞ்சிருச்சு. அப்போது ஸ்பீடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆனால் யூனிட் கன்வர்ஷன் மட்டும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் பார்க்கணும். அடுத்து 120 meter long train takes 10 seconds to cross a man standing on a platform. ஸோ இங்கே மேனை தான் கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு என்னது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ட்ரெயின் லென்த்து தான். ஸோ 120 10 செகண்ட்ஸ். இங்கே ஆப்ஷன்லேயுமே மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்குது. அப்போ 120/10 போட்டால் 12 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இந்த கொஷின் வித்தியாசமாக இருக்குது. 16th one பாருங்கள். A train crosses a man standing on a platform in 8 seconds and also crosses the platform which is 264 meter long in 20 seconds. Length of the train என்ன? ஸோ இங்கே சேம் ஃபஸ்ட் என்னது, ட்ரெயின் எனக்கு ஒரு மேனை கிராஸ் பண்ணுது, அதுக்கு 8 செகண்ட்ஸ். 264 மீட்டர் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ். 264 மைனஸ் 8னா 256. அப்போ 256 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சாரி ஏன் மைனஸ் பண்ணோம், இங்கே மைனஸ் கிடையாது, 20 மைனஸ் 8ன்னு தான் போடணும். ஸோ இங்கே என்னது 264 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ். ஸோ 20 மைனஸ் 8 என்னது 12 செகண்ட்ஸ். ஸோ அந்த 12 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுல்ல, அதுதான் எதுக்கு, இந்த 264 மீட்டர் இருக்கிற பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு. கரெக்டா? அப்போ இங்கே ஸ்பீடு என்ன கிடச்சிரும், 264/12ன்னு போட்டுக்கலாமா. ஸோ 264/12 ஸ்பீடு கிடைக்கும். ஸோ 264/12னா 2ல் 24 மிச்சம் 2. ஸோ 22 மீட்டர் பர் செகண்ட் தான் ஸ்பீடு. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணோன்னா ட்ரெயின் லென்த்து கிடச்சிரும். ஸோ ட்ரெயின் லென்த்துன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ட்ரெயின் லென்த் ஈக்குவல் டு ஸ்பீடு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 22 மீட்டர் பர் செகண்ட். இங்கே எவ்வளோ டைமு 8 செகண்ட். ஸோ 22 × 8 இதுதான் என்னது நம்மளுடைய ட்ரெயின் லென்த். 22 × 8னா 176 மீட்டர். ஏற்கனவே பார்த்த மாடல் தான், அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த கொஷின் நல்லா வசிங்க. A man can reach a certain place in 30 hours. If he reduces his speed by 1/15th, he goes 10 km less in that time. Find his speed in per hour. Speed per hour. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு certain place-ஐ 30 hours-ல ரீச் பண்ணுறாரு. If he reduces the speed by 1/15th. ஸோ ஸ்பீடை என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 17th sum. ஸோ ஸ்பீடு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1/15th ரெடியூஸ் பண்ணுறாங்களா. அப்போது நம்ம டோட்டல் ஸ்பீடு 15ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ டோட்டல் ஸ்பீடு வந்து பார்ட் 15 பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இது என்னது, ரெடியூஸ்டு ஸ்பீட் இஸ் டு ஆக்சுவல் ஸ்பீட். இப்போ இங்கே ரெடியூஸ்டு ஸ்பீடு வந்து எனக்கு 1/15. இங்கே ஆக்சுவல் ஸ்பீடு 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம்.
இப்போது இந்த ரேஷியோவை எனக்கு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோவை ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் ஹோல் நம்பராக மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனிங் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஸோ நார்மலாக மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? அதாவது 2:3, 5:4 இந்த மாதிரி மட்டும் வேணும் எனக்கு, கீழே ஃப்ராக்ஷன் இல்லாமல். எப்படி மாற்றணும்? எல்சிஎம் வச்சு மாற்றிப்போமா? ஸோ ரெடியூஸ்டு ஸ்பீடு எனக்கு 1/15. இது வந்து ஆக்சுவல் ஸ்பீடு 1. ஸோ 1லேருந்து எனக்கு என்னது ரெடியூஸ்டு ஸ்பீடு 1/15னா 1 - 1/15. ஸோ அப்போ 14/15 வரும். ஸோ ஆக்சுவல் ஸ்பீடு எனக்கு 15 இருக்குது, ரெடியூஸ்டு ஸ்பீடு ஒரு பார்ட்டு. அப்போ 15லேருந்து ஒரு பார்ட் ரெடியூஸ் பண்ணி 14 பார்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவல் ஸ்பீடு வச்சு தான் எனக்கு 30 hours தேவைப்படுது. 30 ஹவர்ஸில் ரீச் ஆகும். ஸோ அப்போ இந்த 15 பார்ட் அப்படின்றது எனக்கு 30 hours. ஸோ ஆக்சுவல் டைமு தேவைப்படுது இந்த 15 பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு எனக்கு 30 hours. அப்போ 14 பார்ட்ஸ் அப்படின்னா எத்தனை ஹவர்ஸு? 30/15 × 14 வச்சுக்கலாமா? ஸோ அப்போ 28 hours அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு ரெடியூஸ்டு ஸ்பீட்னால நமக்கு என்ன ஆகுது? 2 hours ஜாஸ்தியாக தேவைப்படுதா ரெடியூஸ்டு ஸ்பீட்னால? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? he goes 10 km less in that time. ஸோ அதனால இந்த 2 ஹவர்ஸில் 10 kilometers லெஸ் வந்து அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்பீடு பெர் அவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு பெர் அவர் என்னது? 10/2 அப்படின்னு போட்டால் 5 km/h கிடச்சிருமா? ஸோ ரெடியூஸ்டு ஸ்பீடு எனக்கு என்ன கிடச்சிரும்? 5 km/h. ஸோ ஆப்ஷன் டி. இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். a man can reach certain place in 30 hours. ஒரு பிளேஸை 30 ஹவர்ஸில் ரீச் பண்ணுறாரு. அவர் ஸ்பீடை வந்து 1/15 தான் ரெடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த 15th டோட்டல் ஸ்பீடு இதுவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? 15 பார்ட்ஸ் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 பார்ட்ஸ் தான் எனக்கு 30 hours. அப்போ எனக்கு ஒரு பார்ட் நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 14 பார்ட்ஸா? அப்போ 14 பார்ட்ஸ்ன்றது நமக்கு என்னவாயிடும்? 15 பார்ட்ஸ் 30 ஹவர்ஸ்னா 14 பார்ட்ஸ் 28 hours. அப்போது எனக்கு டைம் டிஃப்ரென்ஸ் 2 hours. அந்த 2 ஹவர்ஸில் he goes 10 km less அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஹவர்ஸில் 10 km less. அப்போ ஸ்பீடு வேணும்னா என்னது? 10/2. ஓகேவா? ஸோ சேம் சிம்பிள் கான்செப்ட் தான், கொஷின் மட்டும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஸோ அடுத்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் போகலாமா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ பார்த்த மாடலே தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அதனால் டைப் 2 போகிறோம். நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே திரும்ப வரலாம். சரியா? ஸோ இந்த டாப்பிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். கிளாஸில் என்ன பார்க்குறோமோ அதுவே ஓகே. நீங்கள் கொடுத்த கிவன் டேட்டாவை எப்படி நம்ம வந்து செக்மெண்ட்டாக பிரித்து கிவன் டேட்டா எது ஃபார்முலா அப்படின்னு மட்டும் யோசிச்சு போட்டிங்கனாலே ஈஸியாக போட்டுடலாம். ரைட்? அடுத்த கொஷின். A train 180 meter long moving at a speed of 20 meter/second overtakes a man moving at a speed of 10 meter/second in the same direction. Train passes the man in எவ்வளோ டைமில் train passes the man? ஸோ இப்போ ட்ரெயின் வந்து 180 meter long ட்ரெயின் லென்த் கொடுத்துட்டாங்க. மூவிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 20 meter. ஸோ ட்ரெயின் இப்போ யாரை ஓவர்டேக் பண்ணுது? மேனை தான் ஓவர்டேக் பண்ணுது. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ட்ரெயின் லென்த் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ அந்த மேனும் ஒரு ஸ்பீடில் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? சேம் டைரக்ஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு மைனஸா? ஸோ அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது? 180. ஸ்பீட் என்னது? எனக்கு சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ். ஸோ 10 meter/second. டைமு தான் தெரியணும். அப்போ டைம் என்னது? 180/10 18 seconds. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities A and B is 330 km. ஸோ ஒரு டேட்டாவை எழுதிடலாமா? ஸோ 97ல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B 2 cities. ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 330 கிலோமீட்டரா மீட்டரா? 330 kilometer. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities A and B. A train starts from A at 8 AM and travels towards B at 60 km/h. ஸோ ஒரு ட்ரெயின் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 8 AM-க்கு. எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா 60 km/h. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 8 AM 60 km/h. Another train starts from B at 9 AM and travels towards 75 km/h.
ஸோ another train Bலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனோட ஸ்பீடு வந்து 75 kmph. பட் என்ன டைமில் ஸ்டார்ட் ஆகுது? 9 AM தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஷின் என்னது? அட் வாட் டைம் டூ தே மீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க 10, 10:30, 11ன்ட்டு. இப்போ நமக்கு டைமிங் தான் தெரியணும். ஃபஸ்ட்டு இது 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 9 மணிக்குள்ளே இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கும்? இந்த ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கும்? ஒரு 60 கிலோமீட்டர். ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னா 3:30ல் 60 போயிடுச்சுன்னா 270 கிலோமீட்டரா? ஸோ அப்போது இப்போ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? ஏக்கும் பிக்கோ. ஸோ ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸு இங்கே 1 ஹவரில் 60 கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்? 217 இருக்குமா? ஸோ 270 கிலோமீட்டர். ஸோ இப்போ இந்த 270 கிலோமீட்டர் தான் இங்கே ஏ இருக்காங்க, இப்போ இங்கே பி இருக்காங்க. 9 மணிக்கு இதுதான் வந்து நம்மளுடைய டைமிங், 9 மணிக்கு. ஸோ இப்போ எனக்கு 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 270ல். இப்போ 2 பேரோட ஸ்பீடு, 2 பேருமே மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வந்துடும்? சொல்லுங்கள், ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு ப்ளஸ் பண்ணிவிடுவோமா? ப்ளஸ் பண்ணி போடலாம், லாஜிக்காக போடலாம். ஓகேவா? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் இப்போ 2 பேருக்கு நடுவில் 270 தான். ஸ்பீடு என்னது? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 60 + 75. அப்போ டைம் டேக்கன் எனக்கு எவ்வளோ? 2 hours அப்படின்னு வரும். ஸோ 60, 75னா 120, 135. ஸோ இது வந்து 135. ஸோ அப்போது 2 hours. டைம் டேக்கன் வந்து 2 hours. எதுலேருந்து? 9 AM-லேருந்து 2 hours. ஓகேவா? 8 AM-லேருந்து போட்டுறக்கூடாது. ஸோ 9 AM-லேருந்து 2 hours. அப்போ 2 பேரும் எப்போ மீட் பண்ணுறாங்க? 11 AM-க்கு மீட் பண்ணுறாங்க. அடுத்து 98. 2 men are standing on opposite end of a bridge 1200 meters long. If they walk towards each other at a rate of 5 meters per minute respectively, in how much time will they meet each other? ஸோ இந்த கொஷின் நீங்களா ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ எல்லாமே இப்போ நம்ம பார்த்த கான்செப்டில் தான் இருக்கும், ஏற்கனவே சொன்ன கான்செப்டில் தான் இருக்கும். இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை கரோ, பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். டைம் எடுத்துக்கோங்க, டைம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். கொஷின் கிளியராக இருக்கா? தெரியுதா? 98th கொஷின். ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிவிட்டு $120. ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் போட்டிருக்காங்க. 120 வேற யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் மட்டும் கண்டுபிடிச்சாலே பாதி கொஷின் முடிஞ்சிடும். ஸோ 2 men are standing on opposite ends of the bridge. bridge இருக்குது. ஸோ ஆப்போசிட் எண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் என்னது? ஒருத்தரை பார்த்து ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க ஈச் அதர் அட் அ ரேட் ஆஃப், ஸோ 2 பேருமே வந்து 5 மீட்டர் பெர் மினிட்ல தான் நடக்கிறாங்க. அப்போ ஸ்பீட் என்னது? 5 + 5 10. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து 5 + 5 10 மீட்டர் பெர் மினிட். அப்போ 1200/10 அப்படின்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும்? 120 minutes. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது,
How many seconds will 500 meter long train take to cross a man walking with a speed of 3 km per hour in the direction of moving train? If speed of the train வந்து 63, speed of the train 63, man ஓட speed வந்து 3. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, எந்த டைரக்ஷன்ல நடக்கறாங்க, speed of the train எந்த டைரக்ஷன்ல நடக்கறாங்கன்னு கொடுத்திருக்காங்க, in the direction of moving train. அப்ப ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஸ்பீட் என்னது நமக்கு 60 kmph. டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து மேனை தான் கிராஸ் பண்றாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து 500 தான். ஸோ 500 மீட்டர். இப்போ என்னது யூனிட் கன்வர்ஷன் தான் இங்க முக்கியம். ஏன்னா இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க 60ன்றது நமக்கு என்னது kmph ல இருக்கு. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மீட்டர் பர் செகண்ட்ல மாத்திக்கலாம். 60 மீட்டர் பர் செகண்ட் தான் இன்ட்டு 5/18. into 5/18 னா 18 மேலே போயிடும். ஸோ இந்த 500 கேன்சல் பண்ணால் 100. ஸோ இப்போ இந்த 18 மேலேனா 1800/60. ஸோ இந்த 0 கேன்சல். அப்போ ஆன்சர் என்னது 30 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்த கொஷின், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தீஃப் போலீஸ்மேன். ஸோ 100th கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம ஏபிசிடியோட அந்த லென்த் வச்சு போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. என்னாச்சு 100th கொஷின் போட்டுட்ருக்கீங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a thief is noticed by a policeman from a distance of 200 meter. அப்போ தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எனக்கு 200 மீட்டர். ஸோ அப்போ போலீஸ்மேன் பின்னாடி இருந்து பார்க்குறாரு. ஸோ தீஃப் இங்கே இருப்பாரா? ஸோ இவங்களோட டிஸ்டன்ஸ் 200 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the thief starts running and the policeman chases him. The thief and the policeman run at a speed of 10 kmph and 11 kmph. So thief ஓட speed வந்து 10 km per hour. அடுத்து policeman ஓட speed வந்து 11 km per hour. So speed difference இருக்கு. அப்போ இந்த 1 km difference இருக்கு. ஸோ அப்போ இந்த 1 km difference 1 km per hourக்கு difference இருக்குல்ல, ஸோ அதுதான் என்ன பண்ண போகுது, அவங்க சேசிங்கில் பிடிக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது 1 kmph. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஆஃப்டர் 6 minutes. 6 minutesக்கு அப்புறம் என்ன டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 1 ஹவருக்கு எனக்கு 1 கிலோமீட்டர், கரெக்டா? 1 ஹவருக்கு 1 கிலோமீட்டர். அப்போ இங்கே என்ன பண்ணணும், 1 மினிட்டுக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? 1 மினிட்டுக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 6 minutesக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்.
ஸோ ஃபஸ்ட்டு 60 மினிட்ஸ்க்கு என்ன வரும் 60 மினிட்ஸ்க்கு 1 கிலோமீட்டர். அப்போ 1 மினிட்டுக்கு என்னது 1/60. இப்போ 6 மினிட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா என்னது 6/60யா 6/60 கிலோமீட்டர். அப்போ 1/10 கிலோமீட்டர். அப்போ 6 மினிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 6 மினிட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் 1/10 கிலோமீட்டர். இப்போ 200 மீட்டரில் 1/10 கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம் 1000/10னா 100 மீட்டர் அப்படின்னு வந்துருமா 1000/10 100 மீட்டர். அப்போ ரெண்டு பேருக்கான டிஃப்ரென்ஸ் என்னது 200. இது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 6 நிமிஷத்தில் எனக்கு ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண இந்த டிஸ்டன்ஸு வந்து 100 மீட்டர். அப்போ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும்னா என்னது 200 மைனஸ் 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? ஓகேவா இந்த கொஷினு? ஓகே, அடுத்த கொஷின். 2 trains, one 160 meter and other 140 meter long, are running in opposite direction on parallel rails. First at 77 and the other at 67 km an hour. How long will they take to cross each other? ஸோ ரெண்டு ட்ரெயின் இருக்கு. ஸோ ரெண்டு ட்ரெயினை லென்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்னது அந்த ரெண்டு ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து ட்ரெயின் லென்த் 1 அண்ட் ட்ரெயின் லென்த் 2 ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ 160 + 140 அப்படின்னு போட்டால் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன கிடைக்கும் 300ன்னு கிடச்சிருமா? ஸோ 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அடுத்து நமக்கு என்ன வேணும் ஹவு லாங் வில் தே டேக் டு கிராஸ் த ஈச் அதர். அப்போ டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீடு என்னது எனக்கு ரெண்டுமே வந்து எந்தெந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷனில். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பீடு என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 67 + 77 பண்ணுமா? ஸோ அப்போ 14 1 இங்கே 14 144 km/h. இப்போ நமக்கு செகண்ட்ஸில் இருக்குது. அப்போ 144 km/h மீட்டர்/s மாற்றிட்டோன்னா டைம் என்னன்னு கிடச்சிரும். ஸோ மீட்டர்/s எப்படி மாற்றலாம் 144 × 5/18. ஸோ 5/18. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ண என்னது இது 6, இது 4ல் 12 மிச்சம் 2 8 அப்புறம் 8ன்னு வந்துடும். ஸோ 8 5s are 40 m/s. இப்போ டைம் வேணும்னா என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 300 மீட்டர் பை 40 m/s. ஸோ 0 0 கேன்சல். 7ல் 28 மிச்சம் 2ன்னு இருக்கும். அப்போது 7 2/4 2/4 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 7 1/2 இஸ் த ஆன்சர். சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அடுத்து வித்தியாசமான கொஷின்னு பார்த்தா ஸோ 2 trains of equal length. இந்த 107 கொஷின் பாருங்கள். 2 trains of equal length take 10 seconds and 15 seconds respectively to cross the telegraph post. ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு if the length of each train be 120 meters, in what time will they cross traveling in opposite direction? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு ட்ரெயினுமே ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. takes 10 seconds and 15 seconds to cross the telegraph post. இப்போ என்ன கேட்டிருக்காங்க in what time they cross each other. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் லென்த் இருக்குது அப்படின்னா இங்கே 10 செகண்ட்ஸ்க்கும் இங்கே 15 செகண்ட்ஸ்க்கும் ஏன் ஆகுது? ரெண்டுமே ஈக்குவல் லென்த்து. ரெண்டுமே என்ன பண்ணுது எனக்கு டெலகிராஃப் போஸ்ட்டை தான் வந்து கிராஸ் பண்ணுது. அப்போ எதனால் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வருது 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்னு? சொல்லுங்க. ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஸ்பீடு டிஃப்ரென்ஸும் வருமா? ரெண்டும் ஒரு டைமில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்பீடு டிஃப்ரென்ஸும் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு லென்த் என்னது 120 120/10 அப்படின்னு போட்டால் ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு 12 m/s. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு என்ன வந்துடும் 120/15. ஓகே, ஸோ 8 m/s அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டும் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு என்னது இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ இங்கே ஸ்பீடு டோட்டலாக 20 m/s.
டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன பண்ணணும், 2 ட்ரெயினும் கிராஸ் பண்ணுது. அப்போ ட்ரெயின் லென்த் 1 ப்ளஸ் ட்ரெயின் லென்த் 2. இங்கே 2 ட்ரெயின் லென்த்துமே சேம். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 120 இன்ட்டு 2, ஸோ 240. 240 போட்டு ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு போட்டால் நமக்கு கிடச்சிருமா எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்போ இங்கே 240 ட்ரெயின் லென்த் டிவைடட் பை 20. ஸோ கேன்சல். ஸோ 12 செகண்ட்ஸில் நமக்கு கிராஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து டைப் 3 ஆவரேஜ் ஸ்பீட் சொல்லியிருந்தோம் இல்லையா மேம். கொஞ்சம் ஷீட்டில் டிரைவ் பண்ணுங்க மேடம். ஷீட்டில் போடவா? ஓகே, ஒரு இப்போ லாஸ்ட் சம் மட்டும் தானே? இல்லை மேடம், இது இனிமே வர சம். ஓகே ஓகே சரி. ஏன்னா நிறைய கொசனை எழுதுறதுனால தெரிய மாட்டேங்குது, எப்படின்னு அப்புறம் பார்க்கும்போது தெரியாது. ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் ஷீட்டில் எழுதுறேன். சரியா? சரி. அடுத்து டைப் சி. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த டைப்பில் வரும். A boy rides his bicycle 10 km at an average speed of 12 km per hour and again travels 12 km at an average speed of 10 km per hour. Average speed for the entire trip என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாய் வந்து பைசைக்கிள் ஓட்டுறாங்க, 10 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 12 km per hour. ஸோ இங்கே கொஷின் நம்பர் 154. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டரை அவர் வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கார். அடுத்து இருக்கிற 12 கிலோமீட்டர், அடுத்து இருக்கிற 12 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 10 kmph. இப்போ டோட்டலாக மொத்தமாக ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, இதுதான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா என்ன சொல்லியிருந்தோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம்னு சொன்னோம். ஸோ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு என்னது, 10 + 12 22. ஸோ 10 + 12 22. அதை தான் வந்து இங்கே பிரித்து நமக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்கு திரும்ப எழுதுகிறப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும். ஸோ இந்த 10 கிலோமீட்டர் வந்து 12 km per hour. ஸோ 10/12 ப்ளஸ் அடுத்து இந்த 12 கிலோமீட்டர் வந்து 10 kmph. ஸோ 12/10. அப்போ இங்கே நமக்கு டைம் என்ன யூனிட்டில் வரும், ஹவரில் வரும். ஏன்னா எல்லாமே கிலோமீட்டர் kmpHல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே மேலே என்ன யூனிட்டில் இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் இதான் நமக்கு டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு வரும். இப்போ நமக்கு கேட்டதும் அதே தான், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பாய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்னது 2 டேபிளில் கிராஸ் பண்ணோன்னா 5/6, இங்கே 6/5. ஸோ 30 LCM வரும். ஸோ 5 6 are 30, 36. ஸோ 76/30. 76/30 மேலே போயிடுச்சு அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 11, 38. அடுத்து 2 டேபிள்னா இது 15, இங்கே 19. எப்படியும் நமக்கு பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். 15னா 165 × 11 பண்ணுறப்போ 165/19. இங்கே சால்வ் பண்ணது மட்டும் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 22 10/12. இங்கே இன்ட்டு 5 பண்ணால் போதும்ல. ஸோ அப்போ இங்கே 25 தான் வரும். ஒரே நிமிஷம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு 5. ஸோ அப்போ இது 25 கீழே 25, இங்கே இன்ட்டு 6. ஏன்னா எல்சிஎம் 30 எடுப்போம். ஸோ அப்போ 25 + 36/30. இப்போ 22 × 30/161. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குது, 10.4, 10.8, 11, 12.2. ஸோ இதை கேன்சலும் பண்ண முடியாது, சால்வ் தான் பண்ணி ஆகணும். ஸோ சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். $10.82 madam. Okay, so 10.8 option B.
அடுத்து 155 a person travel 600 meter by train at 80 km/h. So 600 kilometer 80 km/h. So 600 ல 80 km/h. அடுத்து என்ன இருக்கு 800 km by ship. So இது train, இது by ship 400 km per hour. So அடுத்து 800 km வந்து 400 km per hour. அடுத்தது என்னது 100 km 50 km/h. So அடுத்து இருக்கிற 100 km 50 km/h. So இதெல்லாம் distance, இது ஃபுல்லா speed. இப்போ என்ன கேட்டிருக்காங்க average speed for the entire distance. So entire distanceக்கு average speed எல்லாமே km/hல தான் இருக்கு, அது mixed fraction. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், திரும்ப ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்னது 600 + 800 + 100. ஸோ 1500. ஸோ 1500 டிவைடட் பை டோட்டல் டைம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 600/80 + 800/400 + 100/50. ஸோ அப்போ இங்கே 2 இங்கே 2. ஸோ 2 + 2 4. இங்கே என்னது இங்கே வந்து டெசிமலில் தான் வரும். ஸோ 30/4 15/2. ஸோ 1500/15/2 + 4. எல்சிஎம் எடுத்தோன்னா 1500 × 2 மேலே போயிடும். 4 × 2 8. ஸோ 15 + 8 23. இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்கு, கிலோமீட்டர் per hour 60 65 130. த்ரீ 3000/23 அப்படின்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கணும். 3000. ஸோ 1ல் 23 70. 3 போட்டோம் அப்படின்னா 69. ஸோ 3ல் 69, மிச்சம் 1 0. ஸோ அப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம், 1310/23. ஸோ 1310 தானே, இங்கே 113 கொடுத்துருக்காங்க. ஸோ 130 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை 13 தானே. (13 × 23 299 தான் வருது. ஓகே, ஸோ 300 வேணும். அப்போ இங்கே 130 10/23. அடுத்தது a train moves with a speed of 30 km/h for 12 minutes and next 8 minutes at a speed of 45. Find the average speed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீடு 30 km/h 12 மினிட்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 8 மினிட்ஸ்க்கு 45. ஓகே, ஸோ 156. 12 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பீடு, 30 km/h. ஸோ 12 மினிட்ஸ்க்கு 30 km/h, 8 மினிட்ஸ்க்கு 45 km/h. ஸோ 8 மினிட்ஸ்க்கு 45. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து km/h. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. டிஸ்டன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு என்ன பண்ணணும், ரெண்டுலேயுமே நம்ம ரெண்டு கண்டிஷன்லையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, 12 மினிட்ஸ் 30 km/h. இங்கேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் நமக்கு ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ ஸ்பீடு 30, டைமு 12. ஸோ ஹவர்ஸில் மாற்றிக்கலாமா. ஸோ டிவைடட் பை 60. ஸோ இது 2 which is equal to 6 கிலோமீட்டர். இங்கேயும் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ 45 × 8/60. ஸோ 15 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 3, இது 4, இது 2. ஸோ அப்போ இதுவும் நமக்கு 6 கிலோமீட்டர். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் 6 + 6 12. ஸோ 12 டிவைடட் பை
டைம் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க 12 + 8. ஸோ 12 + 8 20. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 12/20. ஸோ 12/20 அப்படின்னா இது என்னது 6/10, 3/5. 3/5 kmph. சாரி, இது மினிட்ஸில் இருக்குல்ல. ஸோ அப்போ இது கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ கிலோமீட்டர் பெர் மினிட்ல இருக்குது. ஸோ மினிட்டை அவராக மாற்றணும் அப்படின்னா இன்டூ 60 பண்ணிக்கலாமா? அதாவது கீழே வந்து 60 வரும். ஸோ அப்போ இங்கே 60. ஸோ 12. அப்போ 36 kmph. ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம்னு போடுறோம்ல. ஸோ இப்போ எனக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபார்முலா போடலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஸோ ஃபார்முலா வந்து 2xy by x + y. ஸோ இங்கே எக்ஸு ஒய்ன்றது எனக்கு என்னென்னா ஸ்பீடு, ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரெண்டு ஸ்பீடு. ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸு ஒய்ன்றது ஸ்பீடு கவர்டு ஃபார் டிஸ்டன்ஸ் 1, இது ஸ்பீடு கவர்டு ஃபார் டிஸ்டன்ஸ் 2. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு இருக்கும்போது மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ட்ரெயின் சம்ஸ் ரிலேட்டட் இவ்வளோ தான். இதுதான் வந்து ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாமெண்ட்ரி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.